ஸ்ரீராம ஜெயம், ராமகாவியம், ராமாயணம், தெய்வ திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். வாலி முக்தி. ராமர் அனுமானுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார். எல்லோரும் வாலி வாழ்கின்ற கிஷ்கிந்தையை அடைந்தார்கள். ஒரு சோலையில் தங்கினார்கள். ராமபிரான், தம்பி சுக்ரீவா, நீ வாலியை அழைத்து போர் செய், நான் வாலியை வதைப்பேன் என்றார். வாலியை போருக்கு அழைக்கின்ற ஆற்றலும் தைரியமும் சுக்ரீவனுக்கு இல்லை. வாலி மகா மேருகிரி போன்றவன், சுக்ரீவன் கூழாங்கல் போன்றவன். வாலியின் வீரம் எங்கே, சுக்ரீவன் வீரம் எங்கே? ராமபிரானுடைய கட்டளையை தட்ட முடியாதவனாகி மிகவும் முயற்சி செய்து தைரியத்தை வரவழைத்து கொண்டான். அடா வாலி என்று உரத்த குரலால் அழைத்தான். அப்படி அழைத்தது விலங்கு அரசாகிய ஒரு சிங்கத்தை குட்டி யானை போருக்கு அழைத்தது போல் இருந்தது. அதிகாலை வாலி தன் மனைவி தாரையுடன் பஞ்சனையில் படுத்திருந்தான். வாலிக்கு அது சுக்ரீவனுடைய குரல் என்று தெரியவில்லை. நீண்ட காலத்துக்கு பின் அவனுடைய குரலை கேட்கின்றான். இது சுக்ரீவன் குரலா? என் பேரை சொல்லி போருக்கு அழைக்கும் ஆற்றல் அவனுக்கு ஏது? யானை பூனையை எதிர்க்குமா என்று எண்ணினான். வந்தேன் என்று முழங்கி நரசிம்மம் போல் எழுந்தான். அந்த ஓசை இந்திரன் திசை முதல் 8 திசைகளும் கேட்டன. உலகங்கள் அதிர்ந்தன, குளமலைகள் அசைந்தன. அவனுடைய கோபக்கனலால் 7 கடல்களும் கொந்தளித்தன. வீராவேசத்துடன் எழுந்தான். அப்பொழுது வாலியின் மனைவியாகிய தாரை அவனை தடுத்தாள். என் இன்னுயிர் துணைவரே, தாங்கள் தங்கள் தம்பியுடன் போர் புரிய போக வேண்டாம். சுக்ரீவனுக்கு துணையாக ராமச்சந்திரர் வந்திருப்பதாக என் இனிய அன்பர்கள் கூறினார்கள். ராமபிரான் சமானம் இல்லாதவர்கள், அவரை வெல்ல முடியாது என்றார். வாலி, பெண்ணரசே, பெண் புத்தி பின்புத்தி என்ற பழமொழியின்படி பேசுகின்றன. ராமபிரான் தருமமூர்த்தி. தருமம் தன்னைத்தானே அழிக்குமா? அந்த நல்லறமூர்த்தி குரங்குடன் கூட்டுச் சேர்வாரா? மாற்றாந்தாய் கூற தனது சாம்ராஜ்யத்தை தம்பிக்கு வழங்கிய குணப்பெருங்குன்றம், அவருடைய அருமையும் பெருமையும் தெரியாது பேசுகின்றாய். என்னை தடுக்காதே, விலகு என்று கூறி சுக்ரீவனை அணுகி போர் புரிந்தான். வாலியும் சுக்ரீவனும் வீர உணர்ச்சியுடன் போர் புரிகின்ற திறத்தைக் கண்டு ராமர் வியந்தார். தம்பி லட்சுமணா, இந்த வானர வீரனாகிய சுக்ரீவனுடைய போர் திறத்தை பார்த்தாயா என்றார். அண்ணா, உடன் பிறந்த அண்ணன் தெய்வம் போன்றவன். தமையனுடன் போர் புரிகின்ற இவனுடைய பண்பு உயர்வன்று என்றார் லட்சுமணர். தம்பி, உடன் பிறந்த தம்பியரெல்லாம் பண்புடன் இருந்தால் பரதனுக்கு புகழ் உண்டாகுமோ என்றார் ராமர். வாலியும் சுக்ரீவனும் மண்ணிலும் மின்னிலும் பாய்ந்து போர் புரிந்தார்கள். அடிப்பார் கடிப்பார், கால்களால் உதைத்தும் மார்பினால் இடித்தும் தாக்கினார்கள். வாலியிடம் நன்கு அடிபட்ட சுக்ரீவன் உதிரம் கக்கியவனாய் ராமரிடம் வந்து வணங்கினான். கருணையே ஒரு வடிவாகிய பரம்பொருளே, நான் என்ன குற்றம் புரிந்தேன்? வாலியிடம் என்னை அடிபடச் செய்துவிட்டு சும்மா இருந்தீரே என்று அழுது முறையிட்டான். அன்பனே, உனக்கும் வாலிக்கும் வேற்றுமை தெரியவில்லை, அதனால் பானம் தொடுக்கவில்லை. இந்த கொடி பூமாலையை அணிந்து போருக்கு போ, இதுவே உனக்கு வெற்றி மாலை. இந்த மாலையினால் அடையாளம் தெரிந்து வாலியை வதை செய்வேன் என்று மலர் மாலையை சூட்டி அனுப்பினார். சுக்ரீவன் மீண்டும் வந்து வாலியுடன் போர் புரிந்தான். வாலி மிக பெரும் சீற்றம் அடைந்தான். சுக்ரீவனுடைய தொடையிலும் கழுத்திலும் கை வைத்து பற்றி மண் மீது அடித்து கொள்ள அவனை தலைகீழாக தூக்கினான். ராமர் கணை தொடுத்தல். ராமச்சந்திரமூர்த்தி அவனுடைய மார்பில் கணையை தொடுத்தார். அந்த அம்பு வாலியின் மார்பை துளைத்தது. மகா மேருகிரி வேருடன் வீழ்ந்தது போல் வாலி மண்ணில் வீழ்ந்தான். அந்த அம்பு ஊடுருவி போகா வண்ணம் கரங்களாலும் வாளினாலும் பற்றி தடுத்தான். வாலியின் வீரச் செயலைக் கண்டு கூற்றுவனும் மெச்சி தலையசைத்தான். மின்னோரும் வியந்தார்கள். விழுந்த வாலி எழுந்து உலகங்களை அழிப்பேன் என்று எண்ணினான். என் மீது கணை தொடுத்தவர் யாவர்? தேவரோ என ஐயுற்றான். தேவருக்கு இந்த ஆற்றல் உள்ளதோ என்று பலவாறு எண்ணினான். ராமச்சரத்தை பின்னுரை ஈர்த்தான். அவனுடைய மார்பில் அருவி போல உதிரம் பெருகியது. அதனை கண்ட சுக்ரீவன் உடன் பிறந்த பாசத்தால் பெரிதும் உருகி அண்ணா என்று கருதி நிலத்தில் வீழ்ந்தான். வாலி ராமச்சரத்தை உற்று நோக்கினான். ராமா என்ற மந்திரம் உலகம் அனைத்துக்கும் மூல மந்திரமாகும்.
ரா என்ற எழுத்து நுனி நா மேல் அன்னத்தை வருடுவதால் தோன்றுவது. அன்ன நுனி நா வருட ரள வரும் என்பது நன்னூல். மனத்தாலே வாக்காலே காயத்தாலே செய்த பாவங்களை ரா என்ற எழுத்து வெளியே விரட்டி எடுத்து விளக்குகின்றது. இம் என்ற எழுத்து இரு இதழ்களும் மூடுவதால் தோன்றுகிறது. மீ கீழ் இதழுற பம்பம் பிறக்கும் என்பது நன்னூல். இம் என்ற எழுத்து வெளியே சென்ற பாவத்தை மீண்டும் உள்ளே புகாதபடி தடுத்து நிறுத்துகின்றது. இந்த ராமா என்ற மந்திரம் அனாதியே உண்டு. தசரத ராஜகுமாரருக்கு ராமா என்று பெயர் சூட்டினார்கள். இந்த அயோத்தியில் வாழ்ந்த தசரத ராஜகுமாரர் பிறப்பதற்கு 21 தலைமுறைக்கு முன் இருந்தவர் ரிஷிக முனிவர். இவருடைய மகன் ஜமத்கினி. இந்த ஜமத்கினி முனிவருக்கு 5 புதல்வர்கள். இதில் கடைசி மகனுக்கு ராமன் என்று பெயரிட்டார்கள். இந்த ராமன் தவம் செய்து சிவபெருமானிடம் பரசு என்ற ஆயுதம் பெற்றார். அதனால் பரசுராமன் என்று பெயர் பெற்றார். ஆதலால் ராமா என்ற மந்திரம் மிகவும் தொன்மையானது, ஆன்மாக்களுக்கு நன்மை பயப்பது. இக்காலத்தில் ஒரு தலைமுறை என்பது 100 வருடங்களாகும். அந்த காலத்தில் 5000 ஆண்டு 6000 ஆண்டுகளாகும். தசரதர் 60,000 ஆண்டுகள் அரசு புரிந்தார் என்பதை அறிக. மும்மைசால் உலகம் என்றது. அவன் அவள் அது என்னும் அவை மூவினமையின் என்று வரும் சிவஞான போத சூத்திரத்தை குறிக்கும். இம்மையே எழுமை நோக்கும் மருந்தினை என்ற சொற்றொடர் மிகவும் உயர்வானது. தாவரம் நீர்வாழ்வன ஊர்வன பரப்பன நடப்பன மனிதர் தேவர் என்ற 7 வகையான பிறவி நோக்கி இது மருந்தாகி துணை புரிகின்றது. வாலி இம்மந்திரத்தை ஏற்கனவே உள்ளத்தில் கண்டிருந்தான். இப்போது கண்களில் கண்டான். தன் மார்பை துளைத்து ராமபாணம் என்று தெரிந்து வாலி பெரிதும் நாணினான். திரிபுரம் எரிந்த விரிசடை கடவுள் போலச் சிரித்தான். அம்பு வந்த திசையை பார்த்தான். அரச நீதியை ராமர் அழித்து விட்டார் என்று கூறுகின்ற வாலியின் முன்னே அரச நீதியை காக்க வந்த காகுத்தன் காட்சியளித்தார். ராமரை பார்த்து பெருஞ்சீற்றத்துடன் வாலி பேசுகிறான். ராகவா, மனுக்குலத்தில் மூத்தவனுக்குத்தான் அரசுரிமை. இது வழி வழியாக வந்த மரபு. இந்த மரபை காக்க வேண்டும் என்றால் கைகேயிக்கு தந்த வாய்மை அழிகின்றது. இந்த வாய்மையை காக்க வேண்டுமென்றால் மரபு அழிகின்றது. ஆகவே வாய்மையையும் மரபையும் காக்க தன் இன்னுயிரை வழங்கிய வள்ளலாகிய தசரத மாமன்னவனுடைய மைந்தனா நீ. ராமா, உத்தம குணக்குன்றாகிய பரதனுக்கு அண்ணனா நீ. மனுநூல் என்பது மனுக்குலத்தில் பிறந்த உனக்கே உரிமையானது. ஓவியத்தில் எழுத ஒண்ணாத பேரழகனே, ஜனக மன்னரின் புதல்வியாகிய அன்னம் போன்ற தேவியை பிரிந்ததால் உனக்கு எது அறம் எது மரம் என்று தெரியாது திகைப்புற்றிருக்கின்றாய். ராமா, அரக்கர் வேந்தன் உன் மனைவியை கவர்ந்ததற்காக வானர வீரனாகிய என்னை கொல்ல மனு தர்மம் கூறியிருக்கின்றதோ? கருணை நிறைந்த நீ கருணையை துறைந்தன. பனை மரத்தில் தேள் கொட்டினால் தென்னை மரத்தில் நெறி கட்டுவதோ? ராவணன் செய்த பிழைக்கு என்னை தண்டித்தனையே. நான் உனக்கு என்ன பிழை செய்தேன்? நீ இந்த தீமை செய்தால் புகழை தாங்க வல்லார் யார்? ராமா, கூட்டுச் சேராத கொற்றவா, இந்த குரங்குடன் கூடினாயே. உன் அரசை உன் தம்பிக்கு தந்து நாட்டில் ஒரு செயலை செய்தாய். என்னை கொன்று என் தம்பிக்கு இந்த அரசை தந்து காட்டில் இச்செயலை செய்தாய். தமையனை கொன்று தம்பிக்கு அரசு தரும் செய்கை இத்துடன் முடிந்ததா? இன்னும் இருக்கின்றதா? தோல்வியறியாத பரம பராக்கிரமசாலியாகிய என்னை வதைத்து இந்த சுக்ரீவனை துணை பற்றினாயே. இது அறிவுடைமை ஆகுமா? சிங்கத்தை கொன்று முயலை துணை பற்றியது போல் உள்ளது. ரகுவீரா, ராவணன் என் இனிய நண்பன். என்னிடம் மிகுந்த அச்சம் உள்ளவன். என் வாள் அசைந்தால் அவனுடைய செங்கோல் அசையாது. நான் கூறினால் அடுத்த வினாடியே சீதையை கொணர்ந்து விடுவானே. நகத்தினால் கிள்ள வேண்டியதை கோடாரி கொண்டு வெட்டுகின்றனையே. உன்னுடைய ஆட்சியில் என் உடல் பாரமா? இது வீரமா? நீ வாலியை கொல்லவில்லை, அரச நீதியின் வேலியை கொன்று விட்டாய். நிராயுதபாணி மீது பானந்தொடுத்து கொன்றது என்ன நியாயம்? அன்றி மறைந்திருந்து கனை தொடுத்தனையே. ராமபிரான் இத்தனையும் பொறுமையுடன் கேட்டு வாலியின் வதத்தை மறுத்து கூறினார். வாலி, தம்பியின் மனைவி மகள் போன்றவள். நீ உன் தம்பியின் மனைவியை கவர்ந்து அவளை கலங்கப்படுத்தினாய். இதைவிட பெரிய குற்றம் ஒன்று உள்ளதா?
அதனால் உன்னை தண்டித்தேன் என்றார். ராமா, விலங்குகளுக்கு தாய், மனைவி, மகள் என்று பாகுபாடு கிடையாது. நீ மனித தருமத்தை கருதி என்னை தண்டித்தது தவறு என்றான் வாலி. வாலி, தருமங்களை பற்றி அணு அணுவாக நுனித்து பேசுகின்றனையே, மனிதன் விலங்கு என்பது உடம்பினால் அன்று, அறிவின் திறமே காரணமாகும். தக்க இன்ன தகாதன இன்ன என்று உணராதவர்கள் மனிதர்களே ஆனாலும் விலங்கே ஆகும். நீ தேவரின் புதல்வன், தருமத்தின் சூட்சமத்தை நன்கு உணர்ந்தவன். கஜேந்திரனை யானை என்று கூறலாமா? ஜடாயுவை பறவை என்று பகரலாமா? நீ கல்லாத கலை இல்லை, அதனால் உன்னை தண்டித்தேன் என்றார் ராமர். நீ கூறியதை ஒப்புக்கொள்ளுகிறேன். மறைந்திருந்து கனி தொடுத்தது என்ன நியாயம் என்று கேட்டான் வாலி. களவு செய்தவனை காவல்துறை தலைவர் நேரே வந்துதான் பிடிக்க வேண்டும் என்பது இல்லை. நீ இந்திரன் ராவண சம்மாரம் பொருட்டு பிறந்த, நீ பகைவனுடன் நட்பு கொண்டது பிழை. அவதார நோக்கத்தை அழித்த உன்னை மறைந்திருந்து கனை தொடுத்தது பிழையாகாது என்றார். வாலி எம்பிரானுடைய அருள்மொழிகளை கேட்டு தன் பிழையை உணர்ந்து இறைவனை இறைஞ்சி துதி செய்கின்றான். அறநெறி வலுவாத அண்ணலே, சிறியேன் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும். குரங்கினமாகிய அடியேனிடம் தருமத்தின் நுட்பத்தை காண முடியாதுதானே? என் தம்பி சுக்ரீவன் இந்த குரங்கரசை பெற்று இந்திர பதவியை எனக்கு தந்தான். ஐயனே, என் தம்பி எனக்கு நல்லது செய்தான். பெருமானே, அடியேனுக்கு ஒரு வரம் தரல் வேண்டும். என் தம்பி சுக்ரீவன் மது உண்டு மதிமயங்கி ஏதாவது குற்றம் செய்வேன் ஆகையில் என்மேல் ஏவிய பானத்தை என் தம்பி மேல் விடாதே. இவன் தமையனாரை கொல்வித்தவன் என்று உன் தம்பியர் இகழ்வாராயின் நீ அவர்களை தடுக்க வேண்டும். எம்பெருமானே, மனுகுல மகாத்மாவே, இந்த சுக்ரீவன் நன்றி மறவாதவன், சீதையை சிறைமிக்க உதவுவான் என்று கூறினான். தன்னை பார்த்து அழுகின்ற தம்பியை நோக்கி, வருந்தாதே, வேதங்களும் முனிவர்களும் காண முடியாத கடவுள் ராமபிரானாக அவதரித்து உலகை உய்விக்க வந்தார். இவரை சரணம் அடைவாய் என்றான். எந்தையே, இதோ இருக்கின்ற அனுமன் உமது திருத்தோளில் விளங்குகின்ற கோதண்டம் போன்றவன், இவன் எல்லாம் செய்ய வல்லவன் என்று கூறினான். அப்போது அங்கதன் வந்து அழுது நின்றான். வாலி, மகனே அழாதே, பரம்பொருள் ராமனாக வந்துள்ளது, இவர் பிறவி பிணிக்கு மருந்தாவார் என்று கூறி அங்கதனை ராமரிடம் அடைக்கலமாக தந்தான். ராமபிரான் அங்கதனிடம் தம் உடைவாளை தந்து அருள் புரிந்தார். வாலி ராமரை தன் கண்களால் பார்த்து கொண்டே முக்தியுலகஞ்சேர்ந்தான். வாலி மார்பை துளைத்த ராமச்சரம் வான கங்கையில் முழுகி ராமருடைய அம்பு புட்டிலில் வந்து ஒடுங்கிற்று. இந்திரன் ராவணவதம் புரிய வாலியாக வந்தான். அவ்வாறு வந்த அவன் ராவணனுடன் உறவு செய்து கொண்டான். உனக்கு உறவு, எனக்கு உறவு, உனக்கு பகை, எனக்கு பகை என்று இருவரும் ஒன்றுபட்டார்கள். ராமர் வாலியுடன் சென்ற ராவண சம்மாரம் நிகழ்த்த இயலாது. பகையாக வந்தவன் உறவு ஆக இணைந்தான். அதனை அவன் உணருமாறு ராமன் உணர்த்தினார். தாரை புலம்புதல். வாலியின் மனைவி தாரை விரைந்து வந்து கணவன் மீது வீழ்ந்து புலம்புகின்றான். தாரையின் புலம்பில் மிகுந்த பொருட்செறிவுடன் கூடியது. அதிகாலையில் பஞ்சனையில் பார்த்த கணவன் இப்போது உதிரச்சேற்றில் இருக்கின்றான். அவன் தினந்தோறும் திசைகளின் முடிவிற் போய் அன்று அலர்ந்த மலர்களால் 3 வேளை சிவபூஜை செய்வான். இப்போது வழிபாடு செய்யாமல் மாண்டு கிடக்கின்றான். பிராணபதி, போருக்கு போக வேண்டாம் என்று தடுத்தேனே, என் சொல்லை தட்டி வந்து மாண்டு கிடக்கின்றீரே. சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு பாலும் தயிரும் பஞ்சாமிர்தமும் தேனும் இளநீரும் ஆயத்தமாக இருக்கின்றனவே, பூக்குடலை அணியில் தொங்குகின்றனவே, வழிபாடு செய்யாமல் படுத்திருக்கின்றீரே. பெருமானே, பார்க்கடலை கடைந்த அமுதம் அமரருக்கு அன்றே வழங்கினீர். அமுதம் உண்டவர்களில் அறக்கடவுளும் இருந்தாரே. அமுதம் வழங்கிய உம்மது உயிரை பற்றி சென்றாரே. நன்றியுணர்வு அறக்கடவுளுக்கு இல்லையா? உப்பிட்டவரை உள்ள நாள் வரை நினைக்க வேண்டுமே. நீர் அமுதத்தை வழங்கினீரே. உயிர் துணைவரே, கணவன் உள்ளத்தில் மனைவி இருப்பாள், மனைவியின் உள்ளத்திலே கணவன் இருப்பான். தங்கள் உள்ளத்தில் நான் இருந்தால் ராமபானம் என்னையும் கொண்டிருக்கும். என் உள்ளத்தில் நீர் இருப்பது உண்மையானால் நான் உயிரோடு இருப்பதனால் நீரும் வாழ வேண்டும். ஆதலால் என் உள்ளத்தில் நீரும் இல்லை, உள்ளத்தில் நானும் இல்லை.
இனி எப்பிறப்பில் தங்களை காண்பேன் என்று கதறி அழுதார். ராமர் அனுமாரை ஏவி ஆறுதல் செய்தார். வாலிக்கு நெருப்புக்கடன் நீர்க்கடன்கள் செய்தார். நல்ல நாளில் ராமருடைய கட்டளைப்படி லட்சுமணர் சுக்கிரீவனுக்கு முடிசூட்டினார். வேத மந்திரங்களுடன் ஆசியுரை கூறினார்கள். குரங்குகள் நடனம் புரிந்தன. சுக்ரீவன் பட்டாபிஷேக கோலத்துடன் சென்று இருவரை பணிந்தான். ராமருக்கு உள்ளம் குளிர்ந்தது. அவனை வாயார வாழ்த்தினார். சுக்ரீவா, உன் அரசு ஓங்குக. நான் இளமையில் வேலைக்காரி கூனியின் முதுகில் மண்ணுருண்டை எய்ததன் விளைவு என்ன ஆயிற்று என்று கண்டனையோ? தந்தையார் மாண்டார். பரதம் நந்தியம் மலையில் தவம் புரிகின்றான். சீதை போன இடம் தெரியவில்லை. ஆதலால் உன் அரண்மனையில் வாழும் பணியாளர்களின் மனம் நோக நடக்காதே. பெண்களால் துன்பம் ஏதும். வாலியின் மரணத்துக்கு காரணம் பெண்ணாசைதானே. வாலி மிக சிறந்த சிவபூஜை செய்தும் ஒழுக்கமின்மையால் மாண்டான். சீதா தேவி மானை கேட்டுத்தானே இத்தனை துயரங்கள் விளைந்தன. மழைக்காலை கடந்த பின் சீதையை தேடலாம். நீ போய் அரசு செய் என்று உத்தரவு தந்தார். சுக்ரீவன் அரண்மனை சென்று தாரையின் காலில் வீழ்ந்து வணங்கினான். அங்கதனுக்கும் இளவரசு பட்டம் கட்டப்பட்டது. சுக்ரீவன் தன் மனைவி ருமாதேவியுடன் இன்புற்று வாழுகின்றான். கிஷ்கிந்தை முறைப்படி முடிசூட்டி கொண்ட சுக்ரீவன் நன்றியுணர்வுடன் ராமபிரானை பணிந்தான். துயரம் தணிந்தான். அவருடைய திருவடியை சென்னியில் அணிந்தான். ராமரை தனது நகரில் வந்து அரண்மனையில் தங்குமாறு வேண்டினான். காட்டிலிருக்க வந்து நாட்டில் இருப்பது முறையன்று. அன்று சீதாதேவி துன்பப்படுகின்ற போது நான் இன்புறுவது பிழையாகும் என்று எம்பெருமான் எல்லோரையும் கிஷ்கிந்தைக்கு அனுப்பிவிட்டு வேறு ஒரு குன்றில் தங்கினார். மழைக்காலம் வந்தது. மனைவியை பலகாலம் பிரிந்திருந்த சுக்ரீவன் அவன் மனைவி ருமாவுடன் இன்புற்று உலகை மறந்திருந்தான். இளவரசனாகிய அங்கதன் மாட்சியுடன் ஆட்சி புரிந்தான். அனுமர் நீதி நெறியை பரப்பி மக்களை நல்வழிப்படுத்தி நலம் புரிந்தார். வானம் மையெடுத்தது போல இருண்டு மழை பொழிந்தது. மின்னலும் இடியுமாக இடையுறாது மேகம் பொழிந்தது. ராமபிரான் சீதையை நினைத்து வேதனையுற்றார். லட்சுமணர் ஆறுதல் கூறினார். எங்கும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ராமர் எங்கும் போக முடியாத நிலை. உணவு தேடியும் வெளியே போக முடியாத நிலை. காற்றும் மழையும் கலந்து துன்புறுத்தின. போர்வை இல்லை. நாகங்களும் தேல் முதலிய நச்சுப்பிராணிகளும் நிறைந்த வனம். தம்பி லட்சுமணா, தூக்கணாங்குருவி தன் மனைவியுடன் கூட்டினுள் சுகமே தூங்குகின்றது. இந்த குருவி செய்த புண்ணியங்கூட நான் செய்தேனில்லை. சீதை எங்கே என்ன துன்பத்தை அனுபவிக்கின்றாளோ? வனவாசம் எத்தனை கொடுமையானது. இத்துன்பம் பகைவனுக்கும் வரக்கூடாது என்றார். கார்காலம் கழிந்தது. மரகத கம்பளம் விரித்தது போல பசும்புல் தலைத்து நிலமகளை அழகு செய்தது. வெயில் சுரீரென்று வீசியது. மரங்கள் பூத்து குலுங்கின. ராமபிரான் தம்பியை பார்த்து, தம்பி, கார்காலம் கழிந்தவுடன் வருகின்றேன் என்று கூறி சென்ற சுக்ரீவன் அதுபடி வந்தானில்லை. நன்றியை மறந்து நட்பினை துறந்தான் போலும். புல்லை எடுத்தால்தான் நெல்லை வளர்க்க முடியும். அரச வாழ்வில் மயங்கிவிட்டான் போலும். செய்நின்றி மறந்த தீயவனை அழிப்பது அரச தர்மமே ஆகும். ஒருவேளை வாலியை கொன்றபின் பானம் தீர்ந்து விட்டது என்று எண்ணுகின்றானோ? வாலியை கொன்ற பானம் போல ஆயிரம் ஆயிரம் பானங்கள் இருக்கின்றன என்று அவனுக்கு கூறுவாயாக. வாலியை கொல்ல துணை தேடினான். இப்போது நம்மை கொல்ல வேறு துணை தேடினாலும் தேடுவான். சித்திரத்திலும் குரங்கை எழுதாமல் செய்வேன். வானரம் என்ற பெயரை உலகில் இல்லாதவாறு செய்வேன். தம்பி, அவன் அறநெறியில் மாறுபட்டு ஏதாவது கூறுவான் ஆயின் அவன் கூறியதை அவனிடம் வந்து கூறுக. நீ ஒன்றும் செய்து விடாதே. உன்னை ஒப்பற்றார் 3 உலகிலும் இல்லை. போய் வருக என்று விரை கூறினார். மனோவேகமும் ராமச்சந்திரனின் வேகமும் பிற்பட எரிமலை நடப்பது போல் நடந்தது. லட்சுமணர் கிஷ்கிந்தையைச் சேர்ந்த வானரங்கள் லட்சுமணர் கோபத்துடன் வருவதைக் கண்டு பயந்து நடுங்கி ஒடுங்கி வணங்கி வரவேற்பு செய்யாமல் கோட்டை கதவை சாற்றி குன்றுகளை அடக்கி மரங்களை வேருடன் பறித்து கையில் ஏந்தி நின்றன. இது எரிகின்ற தீயில் நெய்விட்டது போல் ஆயிற்று. லட்சுமணர் சீற்றத்துடன் வருகின்றார் என்ற செய்தி ஒரு வானரம் அங்கதனிடம் தெரிவித்தது. அங்கதன் சுக்ரீவனுடைய மாளிகை சென்று அவனை வணங்கி, சித்தப்பா, லட்சுமணர் கோபத்துடன் வருகின்றார். அவருடைய நாசியிலும் செவிகளிலும் கனல் பொறிகள் பறக்கின்றன. நமக்கு அழிவு காலம் வந்துவிட்டது என்று கூறினான்.
மது உண்டு உலகத்தையும் தன்னையும் மறந்திருந்தான் சுக்ரீவன். மதிநலம் படைத்த மாருதி இந்த நேரத்தில் லட்சுமணரை யாராலும் சமாதானப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்தான். கங்கா நதியின் பிரவாகத்தை உப்பு மூட்டைகள் தடுத்து நிறுத்த மாட்டா. இதற்கு ஒரே வழி தஞ்சம் புகுதல் என்று கருதி தாரை இருக்குமிடம் சென்று அவள் தாள் மலர் பொறிந்து வீழ்ந்து வணங்கி, அம்மா, இந்த வேளையில் நீங்கள்தான் எல்லோருக்கும் உயிர் பிச்சை தர வேண்டும். இளைய பெருமாள் சீற்றத்தோடு வருகின்றார். சுக்ரீவன் மதுக்கடலில் மூழ்கியிருக்கின்றான். நீங்கள் பெண்மணிகளுடன்